ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, வீட்டுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம கறி குழம்புலாம் வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்புக்கு என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக நீங்கள் லாஸ்ட்டாக நெய் சேர்த்து பாருங்கள். சிக்கன் குழம்பும் நல்லா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூடும் தனியும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைப்போம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னா என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அரைங்க. நல்லா வாசனையாக இருக்கணும்னா சோம்பு சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் விட்டு அரைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம்னா நம்ம எப்பவுமே ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு குளிப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, தலைமுடி நல்லா நைஸாக இருக்கணும், நல்லா கருமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, செம்பருத்தி இலை இருக்குங்க இல்லைங்களா, அந்த செம்பருத்தி இலை பூ கடிச்சாலும் செம்பருத்தி இலை பூ, அது மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, சாதா தண்ணி ஊற்றாதீங்க. நம்ம சாதம் வடிப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்சியில் நைஸாக அரைங்க. நைட்டே கூட வெந்தயம் ஊற வச்சு அரைக்கிறதுனாலும் பரவாயில்ல. ஆனால் வெந்தயம் சேர்க்கறதுல ரொம்ப சளி பிடிக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது மாதிரி நீங்கள் போட்டு குளிச்சு பாருங்கள். உங்கள் முடியெல்லாம் நல்லா நைஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்பப்பெல்லாம் நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் வச்சு பாருங்கள். முடி ஷைனிங்காக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாலாம் வேஸ்ட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கட் பண்ணியும் செய்யலாம். அப்படி இல்லாமல் அப்படியே முழுசாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஏதாவது ஊசி இருந்தால், இந்த மாதிரி கோணிக்கு ஊசி இருந்தால் அதை எடுத்துகிட்டு அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஹோல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோல்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம நிறைய பிளாஸ்டிக் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்டான பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸாக இருக்கும். பிளாஸ்டிக் டப்பா வச்சு தூக்கி போடாமல் யூஸ் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணலான்னா, நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற கம்மல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த கம்மல்லாம் நீங்கள் இது மாதிரி போட்டு வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வெளியில் அவசரமாக கிளம்பும் போது எடுத்து அப்படியே எந்த டிசைன் வேணுமோ நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் பொருளை தூக்கி போடாதீங்க. இது மாதிரி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம தேவையான கம்மல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்பவே யூஸான டிப்ஸ் தான். நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் எடுத்துட்டு, கஸ்தூரி மஞ்சள் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணும்போது முகம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அது கூட என்ன பண்ணுறீங்கன்னா, அது கூடவே தேன் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆலிவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. இந்த ஆலிவேரா ஜெல்லு, இந்த மஞ்சத்தூள், தேன் இதெல்லாம் சேர்த்துட்டு, இதில் என்னென்னா நீங்கள் அரிசி ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இருந்தால் கூட லைட்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கிட்டா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகம் பளிச்சுன்னு இல்லைன்னா இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் வெளியில் போகும்போது அப்பப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு 5-10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு நீங்கள் முகத்தை கழுவி பாருங்கள். ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வேறு எதுவும் நீங்கள் போடவே தேவையில்லை, இதுவே போதும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி வாங்குவோம். அந்த தக்காளி ரொம்ப நாள் வரணுன்னா எப்படி வைக்கலான்னா, தக்காளிலாம் ரொம்ப அதிகமாக விலை விற்கும் போது நம்மளால் ஒரு தக்காளி அழுகி போனாலும் அது நம்மளுக்கு காசு வேஸ்ட்டு தான். அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா,
தண்ணி நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு அது கூட நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை எல்லாம் அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 10 நிமிஷம் நல்லா அந்த உப்பு தண்ணியிலே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து ஒரு தக்காளியாக நம்ம வந்துட்டு நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சு பாருங்கள். இது வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இது மேலே நம்ம ஏதாவது பழுக்கிறதுக்காக மருந்து தெளிப்பாங்க இல்லையா, அந்த மருந்து கூட நம்மளுக்கு போயிடும். இது வந்துட்டு அப்படியே மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியிலே இன்னொரு டிப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி வச்சா கூட தக்காளி வந்து ரொம்ப நாள் கெடாது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அரிசி விற்கிற விலைக்கெல்லாம் வந்துட்டு சாதம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசே வராது. இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, இப்போ வெய்ய காலத்துனா தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் வந்து நம்ம பழைய சாதமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே மழை காலமாக இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சாதத்தில் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சாதம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸு. அது கூட கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நைட்டில் நீங்கள் சாதம் மீறப்ப இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம இதை வந்து செஞ்சு பாருங்கள். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னா, அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகு மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் இந்த சாதத்தை கொண்டு கிண்டி பாருங்கள். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஒரே சோம்பேறித்தனமாக, அதாவது டயர்டாக இருப்போம். அதுவும் இல்லாமல் தலைவலி, கொஞ்சம் உடம்பு வந்துட்டு நம்ம எப்போவும் இருக்கிறதுக்கு மாறுதல சுறுசுறுப்பாக இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு டீ தூள் போட்டு லைட்டாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏலக்காய், இஞ்சி, தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு லைட்டாக தேன் கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் குடிக்கும் போது நம்ம வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்போம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நம்ம தலைவலி, உடம்பு வலி எதுவாக இருந்தாலும் இந்த டிப்ஸு நல்லாவே கேட்கும். நம்ம வந்து அடுத்தடுத்து வேலையை பக்கத்துக்கு சுறுசுறுப்பாக இருப்போம். டீ குடிக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் உணர்வீங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது தேவைக்கு மசாலாலாம் உடனே அரைக்கணும்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மிக்ஸி கப்பை கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு அடுப்பை இதை வந்து லைட்டாக கவுத்து வச்சுட்டு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் வந்து போயிடும். உடனே வந்துட்டு நம்ம மசாலா பொருளெல்லாம் வந்துட்டு இதில் கொட்டி அரைக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு நிறைய சின்ன சின்ன கரப்பாம்பூச்சி எங்கே பார்த்தாலும் இருக்கும். அது நம்ம வந்துட்டு பார்க்கும் போது ரொம்பவே அருவருப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சி இருக்கும்போது நிறையவே வந்துட்டு சாப்பாடு அப்படி இந்த பொருளாக இருக்கும்போது நம்மளுக்கு அதில் பட்டதுன்னா நோய் வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுட்டு அது கூட போரிங் பவுட்ரு போட்டுட்டு, இது வந்து ஒரு பாக்கெட்டே 9 rupees தான், போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சமையல் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக வந்து நீங்கள் இதை உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் வாரத்தில் 2-3 முறை நைட்டில் அங்கங்கே எங்கெங்கே கரப்பாம்பூச்சி வருதோ வைங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதை ரொம்ப வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது வந்து குழந்தைங்க வந்து பால் மாதிரி இருக்க சாப்பிட்ற பொருள்னு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு தோணும். அதனால் நீங்கள் குழந்தைங்கலாம் தூங்க வச்சுட்டு நைட்டில் அங்கங்கே போட்டுட்டு காலையில் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். இதை போடுறதால உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லையும் வந்துட்டு கம்மியாகும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் வாங்கினோம்னா அது எல்லாமே நம்ம வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், மீதி வச்சுருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது ஃப்ரிட்ஜ்லேயும் சரி வெளியும் சரி அப்படியே வைக்கும்போது அந்த சிக்கு வாடெல்லாம் அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக கெட்டு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணீங்கன்னா, கொஞ்சமாக கல் உப்பு எடுத்து நீங்கள் அதில் தேய்ச்சி பாருங்கள். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியே வச்சாலும் சரி கெட்டு போகாது. அந்த சிக்கு வாடையும் அடிக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அழுக்காக இருக்கும், நிறைய கிருமி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம க்ளீன் பண்ணும் போது கொஞ்சமாக நம்ம
எந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோமோ அதில் வினிகர் கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூடவே என்ன பண்ணலான்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்துட்டு இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் நல்லா துடைச்சி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிருமிகள்லாம் வந்துட்டு இருக்காது. இது கூட என்ன பண்ணலான்னா கல் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு துணியை வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு எப்படி பார்த்தாலும் இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிப்ஸோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.